திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தலைமை தபால் நிலையத்திற்கு உட்பட்டது வெள்ளக்கோவில் தபால் நிலையம். இங்கு பணிபுரிந்து வருபவர் செந்தில்குமார். இவர் வெள்ளக்கோவில் பகுதி பொதுமக்களுக்கு வரும் ஆதார் கார்டு, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமை அட்டை, வங்கி பாஸ்புக் உள்ளிட்ட எந்த ஒரு தபால்கள் வந்தாலும் அவற்றை டெலிவரி செய்யாமல் வீட்டில் பின்புறம் உள்ள அறையில் 7 மூட்டைகளில் பதுக்கி வைத்துள்ளார். இந்நிலையில் நேற்று அப்பகுதியை சேர்ந்த சிலர் செந்தில்குமாரின் வீட்டின் பின்புற பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக்குகள், மாணவ மாணவியர்களுக்கு செல்ல வேண்டிய கல்லூரி சான்றிதழ்கள், வழக்கறிஞர்களுக்கு செல்ல வேண்டிய தபால்கள் ஏராளமானது கீழே கிடந்துள்ளது. அதே போல் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஒரு சில ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இது குறித்து திருப்பூர் தலைமை தபால் நிலையத்திற்கு புகார் கொடுத்தனர். புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அந்த தபால்களை ஆய்வு செய்து வீட்டில் உள்ள அறையில் போஸ்ட்மேன் செந்தில்குமார் 7 மூட்டைகளில் மறைத்து வைத்திருந்த தபால்களை கைப்பற்றினர். இது ஒரு புறம் இருக்க, செந்தில்குமார் அவரது வீட்டில் இந்த தபால்களை மறைத்து வைத்திருந்தது யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காகவும், வீட்டிற்குள் யாரும் நுழையாமல் இருப்பதற்காகவும் 5 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். இதனிடையே போஸ்ட்மேன் செந்தில்குமாரை பணியிடை நீக்கம் செய்து திருப்பூர் கோட்ட தலைமை தபால் கண்காணிப்பாளர் பட்டாபிராமன் உத்தரவிட்டுள்ளார். அதே போல் 7 மூட்டைகளில் இருந்த தபால்களை தற்போது தபால் துறை ஊழியர்களை கொண்டு அவரவர் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர்களுக்கு வந்து சேர வேண்டிய தபால்களை வழங்காமல் கடந்த 4 ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த போஸ்ட்மேன் செந்தில்குமாரை பெயர் அளவிற்கு தபால் துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாகவும், இவரை நிரந்தர பணி நீக்கம் செய்வதோடு கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே 4 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய தபால்களை பதுக்கி வைத்திருந்த போஸ்ட்மேன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி ஜெரி.